செவ்வாயின் நிறம் ஏன் சிவப்பாக இருக்கிறது என்றால் துருவின் நிறம் சிவப்பு. துருப்பிடித்த கிரகம் செவ்வாய். அது ஏன் துருப்பிடித்து கிடக்கிறது என்று சொன்னால் செவ்வாயின் மேற்பரப்பில் இரும்பு இருக்கிறது. அந்த இரும்பு செவ்வாயின் ஆக்சிஜனை குடித்து குடித்து தீர்த்துவிட்டு தான் சிவப்பு நிறமாகிவிட்டது. அந்த செவ்வாயில் சென்று நீங்கள் குடியிருக்க இயலாது. வியாழன் கிரகங்களில் பெரியது. வியாழன் 1330 பூமிகளை அடுக்கி வைக்கலாம் வியாழனில் என்று குறிப்பு பேசுகிறது. 1330 பூமிகளை அடுக்கி வைக்கக்கூடிய வியாழனில் நீங்க சென்று வசிக்க முடியுமாவெனில் முடியாது. அது மீத்தேன், ஹைட்ரஜன், மீத்தேன், ஹைட்ரஜன் என்ற வாயுக்கு அமோனியா என்ற 3 பொருள்களின் நச்சு சகதி என்கிறது விஞ்ஞானம். 10,000 அடி வரைக்கும் அந்த நச்சு சகதி. அதற்கு பிறகு உலோக பாறைகள். அந்த பாறைக்கு கீழே இருக்கிற வெப்பம் 10,000 டிகிரி. அந்த பாறைகளையே உருக்கி கல் நதிகளாக ஓட விடுகிற ஒரு வாய்ப்பு தான் வியாழனில் இருக்கிறது. எந்த கிரகத்திலும் வாழ முடியாது. குயில் கூவுகிற பூமியை, தென்றல் வீசுகிற இந்த பூமியை, கடல் தாளாட்டுகிற இந்த பூமியை, பச்சை தாவரங்கள் வரவேற்பு படிக்கிற இந்த பூமியை, வானவில்லை ரசிக்கிற இந்த பூமியை விட்டு விட்டு எந்த கிரகத்துக்கு மனிதா போவாய் என்றுதான் மகா கவிதை உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறது. தோழர்களே, இந்த கேள்விக்கான பதில்தான் மகா கவிதை முழுக்க விரவி கிடப்பதாக நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இன்னொரு முக்கியமான செய்தி மிக அழகாக சிதம்பரம் ஐயா அவர்கள் இங்கே கோடிட்டு காட்டினார். அவர் சொன்னது மிக முக்கியமானது. மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தானா என்ற கேள்வி மிக பழைய கேள்வி. அந்த கேள்விக்கு மகா கவிதை வேறொரு விடை சொல்கிறது. மகா கவிதை சொல்கிறது, மனிதன் குரங்கிலிருந்து பிறக்கவில்லை, குழம்பிலிருந்து பிறந்தான். சூரிய சூடு இந்த வானவெளியில் வீசப்பட்ட பொழுது அது குளிர்ந்து 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 அந்த குழம்பு தான் பூமியானது. அந்த குழம்பு மலையானது. மலை, கல், மழை இப்படி ஆன பிறகு மழை பெய்தது. மழை என்றால் ஒரு நாள் 2 நாள் மழை அல்ல. காயல்பட்டினத்தில் ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் மழை பெய்தது என்று துடித்து போனாரே நம்முடைய முதலமைச்சர். ஓடி ஓடி உழைத்தாரே, உடலம் கூட காணாமல். அந்த ஒரு நாள் மழைக்கே இந்த பூமி தாங்கவில்லை. 95 சென்டிமீட்டர் மழைக்கே என்றால் யுகம் யுகமாக மழை, வெறியெடுத்த மழை, கல்லை பூமியில் வீசுகிற மழை, மூழ்க மூழ்க மழை, இந்த பூமியின் 3/4 பாகம் மூழ்கி போகிற மழை. அந்த மழையில் அந்த குழம்பு குளிர்ந்து குளிர்ந்து கல்லானது. மழை நிற்கவில்லை, மீண்டும் பொழிகிறது. அந்த மழை நீர் அந்த கல்லுக்குள் இருந்த மணலை உருவி உருவி எடுத்தது. மழை ரம்பம் கல்லை அறுத்தது. அது மணலானது. மணலுக்குள் தாவர வேர்கள் புகுந்த பொழுது மணல் மண்ணானது. அந்த மண்ணின் தாவரங்கள், தாவரங்களிலிருந்து உயிர்கள், உயிர்களிலிருந்து கடைசியில் குரங்கு, குரங்கிலிருந்து மனிதன். குரங்கிலிருந்து மனிதன் என்பது கடைசி பரிணாமம். அதற்கு முன்னால் கல்லிலிருந்து மனிதன் என்பதுதான் முதல் பரிணாமம். தமிழன் கடவுளை வடித்த போது கல்லைத்தான் கடவுளாக வடித்தான். அவன்தான் முதல் விஞ்ஞானி. அவனுக்கு தெரிந்திருக்கிறது கல்தான் மனிதனின் மூலம் என்று அவனுக்கு தெரிந்திருக்கிறது. கல்தான் கடவுள். நீ கடவுள் என்று சொல்லிவிட்டு போ, நான் கல் என்று சொல்லுகிறேன். கல்லையே கடவுள் என்று நானும், கடவுளே கல் என்று நீயும் கருதிவிட்டு போ என்றுதான் தமிழன் கல்லிலிருந்து கடவுளுக்கு சிலை வடித்திருக்கிறார் என்று எனக்கு தோன்றுகிறது.